அனைவருக்கும் வணக்கம். முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம். அதாவது தமிழ்நாட்டு மக்களே, ஏமாறுங்கள் ஏமாறுங்கள் ஏமாறுங்கள், ஆனால் அடிக்கடி ஏமாறாதீர்கள். அது உண்மையாக அழகற்ற செயல். உண்மையாக நான் இப்போ இந்த தமிழ்நாட்டு அரசியலை பார்க்கக்கூடிய அந்த கரூர் என்று அந்த கரூர்ன்றது நான் ஒரு நாள் வந்ததும் இல்லை பார்த்ததும் இல்லை, இங்கே கிடக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த நியூஸில் பார்க்கும்பொழுது எங்களுக்கு அந்த கரூர் தெரிஞ்ச ஊராக போயிடுச்சு, உண்மையாக சொல்கிறேன். ஸோ அப்படி கொஞ்சம் நிலையில் இப்போ நேற்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசிய பேச்சில் பல விடயங்களை பார்த்தோம். அதில் சில விஷயங்களை உங்களுக்காக தெளிவுபடுத்தணுன்றக்காக தான். சரி, இது நீ ஏன் தெளிவுபடுத்தணுன்னு பலர் எழுதுவீங்க, ஆனால் பார்க்குற நியூஸை தெளிவுபடுத்துறது தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னென்றால் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கரூர் பிரச்சனை வந்து முதலமைச்சர் விஜய் திருப்பியும் போலீஸ் நினைச்சால் நிறுத்தி இருக்கலாம். அந்த பிரச்சனையை அந்த பிரச்சனை வந்து இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். ஆனால் அவர்களே நிறுத்தவில்லை. ஏன் அதை விட்டார்கள்? அவர்கள் சொன்னால் நாங்கள் கேட்டுட்டு போகிறோம், நாங்கள் விட்டுட்டு போகிறோம் என்ற மாதிரியான விடயங்களை அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு காவல்துறையும் எதிர்த்து ஒரு பதிலையும் கொடுத்துருந்ததையும் கவனிக்கக்கூடியதாக இருந்துச்சு. அதாவது இதில் ஒன்று மக்களும் புரிஞ்சு கொள்ளணும், முதலமைச்சர் விஜயும் புரிந்து கொள்ளணும். இப்போ இவர் தான் முதலமைச்சர் அந்த மக்களுக்கு. ஸோ இப்போ வேணுமெண்டா விசாரித்து தண்டனையை கொடுங்குவன். இப்போ தண்டனையை கொடுங்குவோம். நீங்கள் விசாரித்து முடிஞ்சவரை செய்து பாருங்க, காட்டுவோம். இல்லை, நீங்கள் அப்போ அரசியல் திருப்பியும் செய்கிறீங்கன்றதை மற்ற அரசியல் கட்சியில் மாதிரி நீங்கள் திருப்பியும் அரசியல் செய்கிறீங்கன்றதை திட்டவட்டமாக தெரியுது. இதில் என்ன உண்மையான விடயம் என்றால், அந்த முடிந்த பிரச்சனையை மீண்டும் மீண்டும் கதைக்கிறத விட்டுட்டு ஏதேன் ஒரு விஷயத்தை சாதிக்கலாமே, செய்யலாமே தமிழ்நாட்டு மக்களுக்கு, இல்லாட்டி ஈழத்தில் உள்ள மக்களுக்கு, ஈழத் தமிழர்களுக்கு ஏதேனும் ஒரு தீர்வையாவது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு சின்ன அதையாவது செய்யலாமே என்றுதான் எனது கோரிக்கை இதில் வச்சுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம். அதாவது இந்த கரூரில் வந்து இளைஞர்கள் வந்து மோதி இறந்து போனார்கள். 40 பேரும், எனக்கு எவ்வளோ பேருன்னு செய்ய தெரியல. ஸோ இப்போ 40 பேருன்னு வைப்போம், அந்த 40 பேரும் இறந்துருக்காங்கன்னு வைப்போம். அந்த 40 பேரையும் இறந்ததுக்காக இறந்த உடனே நீங்கள் மௌனமாக இருந்தீங்க, வீட்டுக்கு இருந்து அழுதீர்கள் என்று நீங்கள் பல விடயங்களை சொல்கிறீர்கள். நிச்சயமாக நாங்கள் நம்பித்தான் ஆகணும், நீங்கள் சொல்கிறத நம்பித்தான் ஆகணும். ஆனால் அந்த 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 பொடியல், அதாவது அவர்கள் வந்து ஒரு வேடிக்கை பார்க்க வந்து இறந்தவர்கள் தான். அவர்கள் ஒரு படித்தவர்களோ அல்லாட்டி பெரிய பெரிய ஞானியோ அல்ல பெரிய பெரிய சுந்தர் பிச்சையோ அப்படியான ஆட்கள் அல்ல. ஆனால் நீங்கள் இப்போ அவர்களுக்கு முதலும் பணம் கொடுத்துருக்குறீங்க, அவர்களுக்கு குடும்பத்தை நல்லா வச்சு பார்க்குறீங்க, அதில் நீங்கள் அரசியல் செய்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, அதெல்லாம் மகிழ்ச்சி. ஆனால் அவர்களுக்கு போய் அந்த அரச உத்தியோகம் கொடுத்துருக்கிறீர்கள். அதாவது தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவோ படித்த பொடிகள் சும்மா திரிகிறாங்க, எவ்வளவோ பொடிகள் அவங்களுக்கு வேலையே இல்லாமல் திரிகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு படித்தவங்களுக்கு வேலை கொடுக்காம உங்களுக்காக வந்து செத்தவங்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்துருக்கீங்க. இவங்க வந்து உங்களை வேடிக்கை பார்க்க வந்தவங்க. இவங்க வந்து அங்கே நாட்டை காப்பாற்றுறதுக்கு வரையில, இல்லை நாட்டுக்கு எதிராக ஐடியா தரத்துக்கு உங்களை தேடி வரையில, உங்களை வேடிக்கை பார்த்து உங்களை ஃபோட்டோ எடுத்து டிக்டாக்ல ஏற்றியோ இல்லை ஃபேஸ்புக்கில் ஏற்றியோ அதை ட்ரெண்டிங்காக ஒரு முறையெல்லாம் பக்கத்தில் ஓடி வந்து நசிப்பட்டு செத்தவர்கள்னு என்று ஒரு தாழ்மையான கருத்து. அதை விட அங்கே படித்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் ஒரு வேலை கொடுக்கலாம். இவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டாம் நான் சொல்ல இல்லை. ஆனால் இவர்களுக்கு எந்த தகுதியில் வச்சு அரசாங்க உத்தியோகம்ன்றது அங்கே கிடைச்சிட சொல்ல போனால் தேன்கொம்பு மாதிரி கிடைக்கிறது அரிது. அப்படி கொடுத்த நிலையில் அங்கே அவ்வளோ பேர் படித்தவர்கள் வீதிகளில் திரிகிறார்கள், வேலை இல்லாமல் திரிகிறார்கள். ஸோ அவர்களுக்கு ஏன் நீங்கள் அதை செய்யலை என்றதுதான் என்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோள். மக்களே, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்கள். அதாவது இனியும் முதலமைச்சர் விஜய் பழச கதைக்காமல் புதிய விடயங்களை ஏதேனும் செய்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் தான் அந்த நாட்டுக்கு முதல் அமைச்சர் என்றதிலே மாற்று கருத்து இல்லை. அதில் நீங்கள் இனி பழச கதைச்சா அதுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க வேணும். அப்படி தண்டனை கொடுக்கல விடயத்தை திருப்பி கதைச்சு பிரயோஜனம் இல்லை. மக்களுக்கு எதே நல்லதை செய்ய பாருங்கொண்டு வேண்டி பணிவோடு கேட்டுக்கொண்டு விடப்படுங்க. நன்றி, வணக்கம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்கள்.